2026 தேர்தல் தன்னுடைய மகனை களத்தில் இறக்கிய எடப்பாடி வேட்பாளர் தேர்வு வெளியான ரகசிய சர்வே. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து வரும் அதிரடி முடிவுகள் அக்கட்சியினுடைய இருக்கக்கூடிய அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை போன்றே கட்சியின் முழு அதிகாரத்தையும் தன் வசப்படுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் தேர்வில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறாராம். குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரைக்கும் பட்டியலை அப்படியே ஏற்க மறுத்து தனது நேரடி கண்காணிப்பில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிகளை அவர் முடுக்கிவிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் உலா வந்து கொண்டிருக்கிறது. வேட்பாளர் தேர்வின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய எடப்பாடி பழனிசாமி தனது மகனின் தலைமையில் ஒரு ரகசிய குழுவை அமைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இக்குழுவில் ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரிகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்றாங்க. இவர்கள் மாநிலம் முழுவதும் தொகுதி வாரியாக ரகசிய ஆய்வு மேற்கொண்டு மக்களின் ஆதரவு யாருக்கு உள்ளது, யாருக்கு நற்பெயர் இருக்கிறது என்பதை குறித்து விரிவான அறிக்கையை தலைமையிடம் அளித்து வர்றாங்க. இந்த அறிக்கையின்படி அடிப்படையிலே வெற்றி வாய்ப்புள்ளவர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் வழங்கப்படும் என தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த முறை அதிமுகவில் சுமார் 80% வரை புதுமுகங்களை வேட்பாளராக களம் இறக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருப்பதாக சொல்றாங்க. பணபலத்தை மட்டும் நம்பாமல் மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள இளைஞர்கள், பட்டதாரிகள் மற்றும் சமூகத்தில் மதிப்புக்குரியவர்களுக்கும் முன்னுரிமை என்பது அளிக்க ஒரு முடிவு செய்திருக்கிறார். மேலும் கட்சி இக்கட்டான சூழலில் இருந்தபோது தடமாறாமல் உறுதியாக நின்ற விசுவாசிகளுக்கும் இத்தேர்தலில் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் தங்கள் சொந்த தொகுதியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்ற பிற தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வில் தலையிடக்கூடாது என்றும் கட்சி தலைமை கண்டிப்புடன் உத்தரவிட்டிருக்கிறது. இது ஒருபுறம் கட்சியில் புதிய ஒழுக்கத்தை ஏற்படுத்தினாலும் தங்களது வாரிசுகளுக்கு சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பு இருந்த மூத்த தலைவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. இத்தகைய அதிரடி மாற்றங்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் தற்சமயம் அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வேட்பாளர் தேர்விலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக கண்டிஷனாக இருந்து கொண்டிருக்கிறாராம். அதாவது கடந்த முறை போல் இல்லாமல் பணம் படைத்த நபருக்கோ அல்லது மாவட்ட செயலாளர்களோ முன்னாள் அமைச்சர்களோ ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய பரிந்துரை செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்காமல் மக்கள் மத்தியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கிறதோ அந்த நபருக்கு வாய்ப்புகளை கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகி கொண்டிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் தன்னுடைய மகன் மிதுன் அவர்களின் தலைமையிலே புதிய குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவிலே ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலர் இருக்கிறார்களாம். அவர் ஒவ்வொரு தொகுதிகளாக சென்று இந்த 3 நபர்கள் இருக்கிறார்கள், இந்த தொகுதியில் வேட்பாளராக மூவர் தேர்வு செய்யப்பட்டால் அந்த மூவரில் யாருக்கு ஆதரவு என்பது இருக்கிறது என அனைத்தையுமே ஆராய்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரிப்போர்ட்களை கொடுத்து கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. வேட்பாளர் தேர்வு மட்டும் சரியான முறையிலே நடந்துவிட்டால், வேட்பாளரை சரியான முறையிலே மக்களுக்கு பிடித்த வேட்பாளரை களம் இறக்கிவிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு பெறும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப இந்த வேட்பாளர் தேர்வை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் மறக்காம சொல்லுங்க நண்பா.